உத்தரப்பிரதேசில் ஒரு மிடில் கிளாஸில் பிறந்த பையன் கிரிக்கெட் இருக்கிற ஆர்வம் லக்னோவில் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாரு. இவர் விளையாடுறத பார்த்துட்டு கோச்சுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. இதனால் சீனியர் பிளேயர் எல்லாமே ரொம்ப வெறுப்பாக வராங்க. சாப்பாட்டில் மண்ணாளி போடுறாங்க, தூங்கும்போது மூஞ்சில் தண்ணி ஊற்றுறாங்க, சொல்ல முடியாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. வாழ்க்கையை வெறுப்பாகுன்னு நினைக்கிறாரு. கோச் விளையாட கூப்பிடும்போது நடந்து சொல்லி அழுகிறாரு. இங்கே நிறைய பேர் ஃபோர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்காக தான் வராங்க. நீ கிரிக்கெட்டை லவ் பண்ணுற, கிரிக்கெட்டை விடாதா, கிரிக்கெட் தான் உன் கனவு அப்படின்னு சொல்கிறாரு. கடினமான உழைப்பு, கிரிக்கெட் மீது ஆர்வம். 2005 இந்தியா டீமில் சேர்றாரு. சில நல்ல சீனியர் பிளேயர் இருக்கிறனால இவருக்கு கிரிக்கெட்டில் விளையாட வாய்ப்பு கிடைக்க மாட்டுது. குடும்பத்தின் கடன் அதிகமாகிடுச்சு. இவர் கிரிக்கெட்டை விட்டுட்டு வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ தான் டோனி அவர்கிட்ட பேசுகிறாரு. ஐபிஎல் வரப்போது சிஎஸ்கே நீ முக்கியமான பிளேயராக இருப்பேன்னு சொல்கிறாரு. அடுத்த சீசனில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல ஒரு தான் பயங்கரமான பிளேயராக இருக்கார். எத்தனையோ பேர் ஐபிஎல் வந்தாலும் போனாலும் இவரோட பேரை மறக்க முடியாது, மறைக்கவே முடியாது. அவர் தான் குட்டி தலை சுரேஷ் ரெய்னா அவர்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.